உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜிவி தங்கராஜனின் வணக்கம். இது வெற்றிக்கரங்கள் யூடியூப் சேனல். வெற்றிக்கரங்கள் ஜனங்களின் வெற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரும் 6ஆம் தேதி 6/5/2024 +2 தேர்வு முடிவுகள் வெளிவருகின்றன. தமிழ்நாடு அரசாங்கத்தின் +2 தேர்வு முடிவுகள் ரிலீஸ் ஆகுது. இந்த தேர்வு முடிவுகள் பல மாணவர்களுக்கு வெற்றியையும் ஒரு சில மாணவர்களுக்கு தோல்வியை கூட தரலாம். வெற்றி தோல்வி என்பது தேர்வில் சகஜமான ஒன்று. நன்கு படித்த மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருப்பார்கள். குறைவாக படித்த மாணவர்கள் குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் தேர்வில் தோல்வி பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் இதற்காக மாணவர்களை தவறான வார்த்தைகளால் அல்லது கடுமையான வார்த்தைகளால் பேசிவிட வேண்டாம். ஏனால் தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. என வெற்றிக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. உடனடி மறுதேர்வு இருக்குது, இன்ஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய கடுமையான வார்த்தைகள் அவர்களுக்கு வாழ பிடிக்காமல் தவறான வழிமுறைக்கு சென்று விட்டுவிடக்கூடாது. ஆனால் கவனமாக இருங்க பெற்றோர்களே. நண்பர்களும் சரி, உற்றார் உறவினர்களும் சரி, தோல்வியுற்றவர்களை கிண்டல் செய்வதோ ஏளனம் செய்வதோ இல்லாமல் சரி ஆறுதலாக வார்த்தைகள் பேசி அவர்கள் மீண்டும் வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் பலனளிக்க வேண்டுமே தவிர மாறி கிண்டலான வார்த்தைகளால் அவர்கள் தவறான முடிவுக்கு சென்றுவிடக்கூடாது. ஏன்னா ஆண்டுதோறும் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்கள் சில தவறான முடிவுகளை எடுத்து விடுவதை நாம் செய்தித்தாள்களில் பார்க்குறோம், டிவி நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். அதனால் அது மாதிரி இல்லாமல் நம்மளால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் வெற்றியை அடைவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். அதனால் வெற்றி இப்போ +2 தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டா 10th பாஸ் பண்ணதை வச்சு நம்ம பாலிடெக்னிக் போகலாம், அடுத்த படிப்புகள் படிக்கலாம், ஐடிஐ படிக்கலாம். அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல. அதனால் ஏற்கனவே அடைந்த வெற்றியை வைத்து நம்மளால் வாழ்வில் வெற்றி பெற முடியும், வாழ முடியும். ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பெற்றோர்களும் சரி, மற்ற பிள்ளைகள் நிறைய மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார்களே, அவர்கள் கர்வமாக நடைபோடுகிறார்களே, நம்மளால் ஒரு பீடு நடை போட முடியவில்லை என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது சாதிக்க பிறந்திருப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சமுதாயத்தில் சாதிக்க பிறந்தவர்கள். அதை பெற்றோர்கள், மாணவர்கள், சமுதாயத்தில் உள்ளவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் தோல்வி நிரந்தரமல்ல. வெற்றி என்பது அருகில் வரக்கூடிய அல்லது தள்ளி போடப்பட்ட வெற்றி என்று தெரிந்து கொண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் சமுதாயத்தினரும் தோல்வி அடைந்தவர்களிடம் மீது பரிவு காட்டி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாமல் ஒரு உத்வேகமாக ஒரு உதவியாக இருக்க வேண்டும். நன்றி. வெற்றிக்கரங்கள். இது ஜனங்களின் வெற்றி.